காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஜிங்க் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஜிங்க் கண்டெய்னர் கரோட் ஆகிடும். இதுக்கான ரீசனை ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு இந்த ஷார்ட்ல பார்க்கலாம். ஜிங்கோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் -0.76 வோல்டேஜ், காப்பரோடது 0.34 வோல்டேஜ். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும், பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். இப்போ ஜிங்கோடது நெகட்டிவாக இருக்குது, அதனால் இது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2++2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அதேமாதிரி காப்பர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். ஸோ காப்பர் 2++2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் காப்பர். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்டன் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா zinc plus copper 2 plus gives zinc 2 plus copper கிடைக்கும். இப்போ E0 cell வேல்யூ நம்ம பார்க்கலாம். E0 cell is equal to E0 right minus E0 left. E0 right means E0 reduced. E0 left means E0 oxidized. இங்க reduce ஆகுது காப்பர். காப்பரோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 0.34 வோல்டேஜ். ஜிங்கோடது -0.76 வோல்டேஜ். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1.10 வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ். E0 செல் வேல்யூ இந்த ரியாக்ஷனுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதுனால இந்த ஜிங்க் டிசால்வ் ஆகுது. கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது கரோட் ஆயிடும். ஸோ அதனால ஜிங்க் கண்டெய்னரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஸ்டோர் பண்ணக்கூடாது.